தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சென்னை டே இன்னைக்கு. இந்த சென்னை தினம் அப்படின்னு வரும்போது வந்தாரை வாழ வைக்கும் ஸ்ருங்கார சென்னையில எத்தனையோ கனவுகளோட நம்ம எல்லாருமே இங்க வந்திருந்திருக்கோம். அந்த கனவுகள் எல்லாத்திற்குமே ஒரு விதை போட்டு நமக்கு ஒரு ஐடென்டிட்டியாக, நம்மள ஒரு ஐடென்டிட்டியாக, அடையாளமாக இந்த உலகுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில சார் சொன்ன மாதிரி புதுச்சேரியிலிருந்து இங்க கனவுகளோட வந்து எல்லாரையும் நம்பி யோ பேக்கர்ஸ் பிளே ஓடிடி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட் ஓடிடி அப்படிங்கிற ஒரு அழகான லான்ச் இப்பொழுது நடைபெற்றது. அந்த தருணத்துல நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய சார், ட்ரெயினுக்கு வர மாதிரி நாங்க உங்க எல்லாருக்குமே காத்துருந்தோம் சார். ட்ரெயினுக்கு நாங்க எல்லாம் வெயிட் பண்ற மாதிரி யுகி சேது சாருக்காக காத்து கொண்டிருந்தோம். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் இந்த தருணத்துல சென்னைக்கு நான் சொன்ன மாதிரி சினிமா கடவோடு வரவங்க எல்லாருக்குமே சார் ஒரு மிகப்பெரிய ஐகானாக இருந்திருப்பாங்க. அவங்களோட ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த தருணத்துல யோ பேக்கர்ஸ் டீம்ல இருந்து ஃபவுண்டர் கிஷோர் ஆதித்யா அவர்கள் திரு யுகி சேது சார் அவர்களை கௌரவிக்கிறார்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சென்னைக்கு சினிமா கனவுகளோடு வரும்போது நிறைய இயக்குனர்கள் நமக்கு ஐகானாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பா 80s 90s அந்த அதற்கு பிறகு காலகட்டங்கள் எல்லாத்துக்குமே ஆக்ஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம எல்லாரோட மனசுலயும் புலன் விசாரணை, அதிரடிப்படை, கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் பிலிம்ஸ் ஆகட்டும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தவிர்க்க முடியாம நம்ம கூடவே ஒரு தலைவராக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய FFCயின் பிரசிடென்ட் திரு RK செல்லுமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். யுவர் பேக்கர்ஸ் இந்த ஓடிடி லான்ச்சுக்கு திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதுபோன்றே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் கூட மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய நிகழ்ச்சி. வழக்கமாக ஆடியோ ரிலீஸில் சந்திச்சோன்னா இப்போ ஓடிடி லான்ச்சில் சந்திக்கிறோம். திரைப்படத்துறை எப்படி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது இது ஒரு அடையாளம். ஓடிடியும் ஒரு தியேட்டர் தான். இப்போ ஓடிடியில் படம் வந்து முதல்ல ஓடிடி வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்கிற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனால் அதுவே நம்மளை அழிக்க போகிற ஒரு துறையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. சினிமா துறைக்கு ஓடிடி வந்த உடனே ஓடிடி அவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ள வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போ தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை. அவங்க ஓடிடி நிறுவனங்கள் வந்து முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமையான ஒரு பொருளை 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரின்னு நினச்சிட்டாங்க நம்ம பொருளோட விலை அதிக மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆயிடுச்சு, இல்லை 200 ரூபா பொருள் 500 ரூபா ஆயிடுச்சுன்னு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இது வந்து நம்மகிட்ட இருந்து முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க வந்து 100 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 ரூபா 500 ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஓடிடி 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கூட தயாராக. இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் இப்போ ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை. படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ ஓடிடியோட நிலைமை. இப்போ இந்த ஓடிடி படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் வந்து 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லி ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம்லேருந்து 25 படம் வாங்கினாங்க. இன்னொரு 25 படங்களை மற்ற சோனி, சன் நெக்ஸ்ட், ஆஹா இது மாதிரி இருக்கிற ஓடிடியில் வரும். அப்போ ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார் என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க, பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும். இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணோம் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இது போல 50 திரைப்படங்கள் வந்து ஓடிடி வாங்கினது போக மீதி இருக்கிற 200 திரைப்படங்களை
தயாரிப்பாளர்கள் திரையரங்கத்துக்கு கொண்டு போக முடியல, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு வழியே இல்லாம இருக்கு. அப்போ இது போன்ற ஓடிடிகள் வர்றது மிக நல்ல விஷயம். அப்போ குறைஞ்சபட்சம் என் படத்தை ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதனமா இந்த ஓடிடி அமையும். இப்போ இருக்கிற பெரும்பாலான ஓடிடிகள் இப்போ வந்து சேட்டலைட் சேனல் இல்லாத இருக்க ஓடிடி, இப்போ சன் டிவி, சன் நெக்ஸ்ட் வச்சிருக்காங்க. அது மாதிரி இல்லாத சேனல் ஓடிடி எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்கும். நம்ம ஊர்ல படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது. அங்க தமிழுக்கு போய் பேசி அவங்களோட படத்தை மார்க்கெட் பண்ணி அதை ரிலீஸ் பண்றதுக்கு முடியவே முடியாது. யாரோ ஒரு புரோக்கர் மூலம், யாரோ ஒரு மீடியேட்டர் மூலம் இப்படிதான் வந்து அந்த படங்களை கொடுக்கும். அப்போ தமிழ் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஓடிடியில தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு உள்ள வந்திருக்காங்கிற வகையில உங்களுக்கு சந்தோஷம். யுவர் பேக்கர்ஸ் அந்த வகையில மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிஞ்சு. ஏன்னா இவங்க முதல்ல சுரேஷ் கிஷோர் யாருன்னு எனக்கு தெரியாது முதல்ல. இவர் எஸ் வி சேகர் சொன்ன மாதிரி வெங்கி என்னோட நண்பர். அவர் ஃபோன் பண்ணி அவர் இருக்கான்னு நினைச்சிருக்கேன் நான் வந்து அது இங்க வர வரைக்கும். ஆக்சுவலா வந்து நேற்று என்னோட திருமண நாள், இன்னைக்கு சின்ன ஒரு பார்ட்டி இருக்கு, இதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னா அவர் வந்து இல்லைங்க எனக்காக எப்படியாவது நீங்க வந்துட்டு போயிடுங்கன்னா, இப்போ 3:30 மணிக்கு ஃப்ளைட்ல இறங்கி இதை முடிச்சுட்டு மறுபடியும் நைட் நான் ஹைதராபாத் போறேன். அந்த அளவுக்கு வெங்கி வந்து என்னோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஒரு ஓடிடி வந்து தமிழ் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது மிக நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எப்படியாவது நம்ம அதில் நம்மளும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு. இன்னொரு சின்ன ஒரு சுயநலமும் இருக்கு. இந்த லாபத்துல ஒரு 20% வந்து நம்மளுடைய தொழிலாளருக்கு கொடுக்குறேன்னு வந்து கிஷோர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்திருந்தாரு. சரி பரவாயில்ல, வந்து லாபகரமா நடக்கணும். லாபகரம் நம்ம போறதால ஒரு சின்ன ஒரு சதவீதமாவது அது லாபகரமா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பரவாயில்ல, தொழிலாளருக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிற அளவுல இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டோம். இங்க வந்த பிறகுதான் தெரியுது இவங்க ஏற்கனவே வந்து ஒரு 6 வருஷமா வந்து இந்த துறையில இருந்திருக்காங்க. அதையெல்லாம் சாஃப்ட்வேர்லயும் ஏஐலயும் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. அப்போ நிச்சயமா இவங்களால வந்து இந்த டிஜிட்டல்ல சரியான மீடியா மூலம் திரைப்படங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்க உங்க சின்ன அட்வைஸ் என்னன்னா கிஷோருக்கு, இந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் இதுல வரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து பொதுமக்கள் உருவாக்கும். ஸ்ரீசேவ சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீயா கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. அதனால இந்த படங்கள் அது நீங்க விலை கொடுத்து வாங்குற படமா இருக்கலாம், இல்ல ஷேர்ல வாங்குற படமா இருக்கலாம். ஷேர்ல கூட நான் எப்போ கொடுக்க தயாரா இருப்பேன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1,00,000 பயனாளிகள் உங்ககிட்ட இருக்காங்க, இல்ல ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா, டெஃபினட்டா ஷேர்ல வர படங்கள் உங்களுக்கு வந்து 100ல இருந்து 150 படங்கள் வருடத்துக்கு நிச்சயமா வந்துடும். ஏன்னா ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அதுல ஒரு 50,000ல இருந்து ஒரு 5 லட்சம் படங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வகையில ஒரு நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் எப்படி ரீச் ஆகுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இது வந்து குறைவா இருக்கலாம், கண்டென்ட் குறைவா இருக்கலாம், ஆனா அது தரமானதா இருக்கும். அதுதான் ஒரு விஷயம். தரமான பொருள் எங்க இருந்தாலும் அதை தேடி போய் வாங்குற நிலைமையில இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அது 100 கிலோமீட்டர் கூட போய் சாப்பிடுறாங்க. ஒரு நல்ல ஷாப்பிங் சென்டர் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, நாங்க போய் வந்து ஷாப்பிங் பண்ற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ நல்ல திரைப்படங்களோ இல்ல வந்து நல்ல பொருட்களோ எல்லாமே நல்லதா இருக்கும், தரமா இருக்கிற போது ஜனங்கள் வாங்க தயாரா இருக்காங்க. அந்த வகையில நீங்க ஃப்ரீயா வருது, சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க கண்டென்ட்டை அது மாதிரி வந்து கலந்துட்டீங்கன்னா உங்களோட ஆப் வந்து பயனில்லாம போயிடும். அதனால வந்து நீங்க வாங்குற திரைப்படங்கள் அது ஹீரோ இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனா கண்டென்ட் வைஸ் அந்த திரைப்படங்கள் மிக நல்ல திரைப்படங்களா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வந்த பிறகு நல்ல திரைப்படங்கள், நான் சொல்றது திரைப்படங்கள் வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அது வேற விஷயம். ஆனா அக்லி சினிமாஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அக்லின்னா நான் சொல்றது வந்து ஆபாசமும் அப்படி இல்லை, படமே எப்படின்னு இல்லாம வந்து ஒரு அக்லி ஷார்ட் வைக்க தெரியாம, அதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியாம, ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாம, இது போன்ற படங்கள் வந்து குவியும் போது நல்ல திரைப்படமும் அந்த திரைப்படமும் தண்ணீர் சாக்கடையில் கலந்த தண்ணீர் மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்க இதை தேர்ந்தெடுக்கும் போது நாங்க ஹீரோ படம் எடுங்க, இல்ல ஸ்டார் வேல்யூ உள்ள டைரக்டர்ஸ் படங்களை போடுங்க நான் சொல்லல. ஆனா படங்கள் நீங்க போடும்போது நல்ல திரைப்படங்களை, மக்கள் விரும்புற திரைப்படங்களை கண்டென்ட் வைஸும் டேக்கிங் வைஸும் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை நீங்க வந்து உங்க ஆப்ல வரும்போது நிச்சயமா இதுக்குண்டான இது அதிகரிக்கும். ஏன்னா இப்போ கூட வந்து சாதாரணமா இப்பெல்லாம் வந்து
நானே ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வந்து பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். டைரக்டரா நான் பண்ண முடியாத விஷயங்கள, நான் யோசிக்க முடியாத விஷயங்கள இன்னைக்கு யார் யாரோ பண்றாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்குள்ள வர ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த கன்டென்ட்ட பார்க்கும்போது, டைரக்டரா எனக்கே அவமானமா இருக்கு. ஓஹோ! இது மாரிலாம் கூட யோசிக்க முடியுமான்னு. அப்போ அதுபோல இருக்கின்ற சிறந்த படைப்பாளிகள இனம் கண்டு, சிறந்த தயாரிப்பாளர்கள இனம் கண்டு, நீங்க வந்து உங்க ஆப்புக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, நிச்சயமா அது வந்து ஒரு வெற்றிகரமான ஆப்பா அமையும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு 1000 திரைப்படங்கள் வந்து ஓடிடியே பார்க்காம இருக்கு. அதுல வந்து ஒரு 100லிருந்து 200 திரைப்படங்கள் நிச்சயமா வந்து அ நல்ல திரைப்படங்கள் அங்க இருக்கு. அத வந்து நீங்க கொஞ்சம் நேரம் நேரம் கருதாம அந்த திரைப்படங்கள பார்த்து, சிறந்த திரைப்படங்கள ஜான் சொன்னாரு, நாங்க கொஞ்சம் பேர அவுட்ரேட் குடுத்து வாங்க போறோம்ன்னு. அப்போ சிறந்த திரைப்படங்கள் வந்தா கொஞ்சம் அவுட்ரேட் குடுத்து முதல்ல வாங்கிட்டீங்கன்னா, முதல்ல பார்க்குற படங்கள் வந்து கொஞ்சம் நல்ல படங்களா பார்க்க ஆரம்பிச்ச பிறகு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனா கூட பரவால்ல. அதுவரைக்கும் நீங்க உங்களுடைய ஆப் வந்து வெளிய வந்து எப்படி வந்து Netflix, Amazon வந்து ஒரு நேம் வர வரைக்கும், ஆப் பேரு யுவர் பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து போய் மக்கள்கிட்ட சேரும்போது, இது எல்லாரும் வேற வேற வகையில கூட நீங்க அத பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த ஓடிடி தளமா அத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அது சிறந்த தயாரிப்பாளர்களுக்கு சிறந்த திரைப்படங்கள கொண்டு செலுத்துற ஒரு சாதனமா இருக்கணும். அந்த வகையில உங்களோட ஓடிடிய எங்களுடைய SEFC சார்பா, தமிழ் திரைப்படத்துறை சார்பா உளமாற நெஞ்சார வாழ்த்துகிறேன். வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். நன்றி.